ஆஹா ஓஹோன்னு சில இதெல்லாம் தடைகளுக்கு நடுவிலே சில காரியங்களெல்லாம் சாதித்து திருப்தி அடைஞ்சிருந்துருக்கலாம். ஆனாலும் இப்போ வரப்போகிறது அஷ்டமத்து குரு நடந்துக்கிட்டு இருக்குது, அது முடிஞ்சிடும். இருந்தாலும் அது ஒன்றும் இப்போ நல்ல பலனை தரப்போகிறதில்ல. 11ல் இருக்கிற குரு விரயத்துக்கு வந்துடுவார். ராகு பகவானும் சரியாக இருக்காது. இந்த மாதிரி பல காரணத்தின் காரணமாக கடகராசிக்கு இந்த வருஷம் 0 தான். பல வகையான முடக்கம், தடை, விரயம், பயணம், வீணான பயணங்கள் இருக்கும், முடக்கங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். அதனால் சாதாரணமாகவே கடகராசி கொஞ்சம் அதிகமாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் கொஞ்சம் அதிகம் ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்களும் அவங்களோட சொந்த ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோசியர்கிட்ட போய் பார்த்து எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பரிகாரம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்புறமா உடனே சடனாக சேஞ்ச் ஆக போகிற ஒரு அபூர்வமான ஒரு சிந்தனை இது அமைப்பு விருச்சிக ராசிக்கு நடக்க போகுது. மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்போ நல்ல நல்ல பலன்களாக அனுபவிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அது சடனாக சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி மே 15லேருந்து அப்படியே உல்டாவாக மாறும். சனி பகவான் 5க்கு வந்துடுவார். குரு அஷ்டம குரு ஆகிடும். ராகு பகவான் 4ல் இருப்பார். கேது பகவான் 10ல் இருப்பார். அதனால் ஏகப்பட்ட தடைகள்லாம் இருக்கும். புத்தி தடுமாற்றம் ஏற்படும். வயிற்று உபாதைகள் ஏற்படும். தொழிலில் வருமானத்தில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்படி பல வகையில் பாதிப்புகளெல்லாம் தரக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் மிதுனம், கடகம், விருச்சிகம் இந்த 3 ராசிகள் ஏற்கனவே 5 ராசிக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த 3 ராசி மிகவும் எச்சரிக்கையோடவும் பக்தியோடவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய ராசிகளாக இருக்கும். இதை தவிர மற்ற ராசிகள்லாம் கலந்த பலன்களை அனுபவிப்பாங்க. மற்ற ராசிகள்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ 5, 3, 8 ராசி போனால் மீதி இருக்கிற 4 ராசி அப்படின்னாக்கா மீனராசி, அப்புறம் மகர ராசி, கன்னி, மேசம். இவங்களுக்கு ரொம்ப சுமாரான ஒரு சாதாரண பலன்கள் தான் இருக்கும். எந்தெந்த ராசி? மேசம், கன்னி, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்கு மத்தியமமான பலன்களோடு இருப்பாங்க. இதுதான் 2025 மே மாதத்துலேருந்து 2025 பிகினிங்லேருந்து ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் மே மாதத்துலேருந்து இது பரிபூர்ணமாக அப்ளை ஆகும். ஏன்னா அதுக்குள்ளே 4 கிரக பயிற்சி வந்துடும். மே 15க்குள்ளேயே 4 கிரக பயிற்சியும் வந்துடும். அப்படிங்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பலனை தான் இருக்குங்கிறது உறுதியாக சொல்லலாம். மேற்கொண்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா நீங்கள் அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம சொன்னதோட நன்மையும் தீமையும் எது அதிகமாக இருக்கும், எதை பூஸ்ட் பண்ணுங்கிறது அவங்களோட தசாபுத்தியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.